சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆபிரகாமை குறித்த தொடர் செய்தியை நாம் கற்று வருகிறோம். கடந்த செய்தியிலே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட பல பெயர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அந்த பெயர்களில் முக்கியமான ஒரு பெயர் என்னவென்றால் தேவனுடைய சிநேகிதன் என்பதாகும். இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், உங்கள் சிநேகிதர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், அதன் மூலமாக உங்களுடைய தரத்தை அல்லது வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஆபிரகாம் ஆண்டவரோடு அவன் சிநேகிதனாக இருந்தார். ஆண்டவரும் ஆபிரகாமை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டதை வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. வேதாமத்திலே 3 இடங்களிலே ஆபிரகாமை தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகிறது. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலும், ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலும், யாக்கோபு நிருபம் அங்கே 2ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலும் இதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே இங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 23 அங்கே ஆபிரகாமை தேவனுடைய சிநேகிதன் என்று குறிப்பிடுகிறார். இந்த 2ஆம் அதிகாரத்திலே பல்வேறு விதமான விசுவாசத்தை குறித்து யாக்கோபு எழுதும் பொழுது டைனமிக் ஃபெய்த், அதாவது செயல்படும் விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆபிரகாமை தேவனுடைய சிநேகிதன் என்று குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனை சிநேகித்தான், ஆண்டவரும் ஆபிரகாமை சிநேகித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பொய் உரையாத தேவன். ஆண்டவர் தன் நாவை திறந்து ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னதினாலே அவனுடைய சிநேக தன்மையினுடைய ஆழத்தையும் உண்மை தன்மையும் நாம் புரிந்து கொள்ளலாம். சிநேகிதம் அல்லது நட்பு என்றால் என்ன என்று சொல்ல விரும்புகிறேன். உண்மையாகவே சிநேகித தன்மை என்பது 2 மனிதர்களுக்கு இடையிலே உள்ள பரஸ்பர, அதாவது மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட உறவிலே காணப்படுகிறதான் அன்பு அல்லது நட்பு அல்லது சிநேகிதம் என்று சொல்லலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் நம்பி, ஒருவருக்கொருவர் உதவி செய்து பாதுகாத்து அல்லது அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த தன்மை தான் சிநேகத்தின் அடையாளமாக சொல்லலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆபிரகாமுக்கும் தேவனுக்குள்ள உறவு உண்மையாகவே நித்திய உடன்படிக்கையின் அடிப்படையில் உள்ளது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இதை காணப்படுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-21 வாக்கியங்கள் காணப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் தேவனுக்குள்ள அந்த சிநேகித தன்மையை நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவதாக, சிநேகிதன் தன் சிநேகிதனோடு ஒருமனப்பட்ட வாழ்க்கையை வாழ்வான். 2 பேர் சிநேகிதராக இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய இருதயம் ஒருமனப்பட்டதாக இருந்தால்தான் அந்த சிநேகத்திலே நிலைத்திருக்க முடியும். ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடந்து போவார்களோ என்று அங்கு ஆவியானவர் கேட்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய இருதயத்துக்கு இசைந்து, தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து, தேவனுடைய வார்த்தைகள் ஆலோசனை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாக ஆபிரகாம் காணப்பட்டார். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் குடும்பத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற அந்த இடத்துக்கு போய் என்று சொன்னார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து அவன் சென்றான். அருமையானவர்களே, சிநேகத்தினுடைய அடிப்படை என்னவென்றால் கீழ்ப்படுதல் ஆகும். இதுதான் சிநேகத்தின் முதல் பண்பாக காணப்படுகிறது.
அருமையானவர்களே, தேசம், இனம், குடும்பத்தை இழப்பது என்பது வித்தியாசமான ஒரு நிலையாகும். இது ஆபிரகாமினுடைய ஒரு பூரண ஆழமான கீழ்ப்படுதலை அது விளக்குகிறது. இன்றைக்கு தேவனுக்காக, தேவனுடைய நாமத்துக்காக அறியப்படாத இடங்களிலே குடும்பத்தை விட்டு, இனத்தை விட்டு, தேசத்தை விட்டு பல இடங்களிலே, பல தேசங்களிலே மிஷனரியாய் சொல்கிற மக்களை நான் ஆபிரகாமின் அழைப்பு என்று சொல்லி அடிக்கடி நான் பிரசிப்பது உண்டு. அருமையானவர்களே, ஆகாரையும் அவளுடைய மகனையும் துரத்திவிடு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு அது துக்கமாய் இருந்தது. ஆனாலும் கீழ்ப்படிந்தார். ஆதியாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 11 பார்க்கிறோம். ஆகவே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கு தக்கதாக, சிந்தைகளுக்கு தக்கதாக அவன் கீழ்ப்படிந்தார். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் அந்த அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், இதோ ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். இதை ஆதியாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11-12 காண முடிகிறது. அதிகாலமே எழும்பி அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை பாருங்கள். உன் புத்திரனும் உன் ஏக சுதனுமாய் இருக்கிற உன் மகனை மோரியா மலையிலே நான் காண்பிக்கிற இடத்திலே போய் பலியிடு என்று சொன்னார். அப்பொழுதும் ஆபிரகாம் அதிகாலமே எழும்பி கீழ்ப்படிந்தார். அதிகாலையிலே எழும்பி என்று அந்த வார்த்தைகள் ஆகாருடைய விஷயத்திலும் அதே சமயத்தில் ஈசாக்கு விஷயத்திலும் ஆபிரகாம் செயல்பட்டான். காரணம் என்ன? அவருடைய துரிதமான கீழ்ப்படுதலை அந்த வசனங்களிலே நான் காண முடிகிறது. ஆகவே 2 பேர் ஒருமனப்பட்டால்தான் அந்த சிநேகத்தினுடைய தன்மை அது வளரக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பூரணமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். 2வதாக இந்த சிநேகித தன்மையை குறித்து விளக்க விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். 2வது, சிநேகிதனுக்காக அதிக நேரம் செலவழிப்பார். இன்றைக்கு பாருங்கள், 2 பேர் சிநேகிதராக இருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை, ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை, ஒருவரோடு ஒருவர் அவர்கள் நேரத்தை கழிக்கவில்லை என்றால் அந்த சிநேகத்தை குறித்து நாம் கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் உண்டு. ஆபிரகாமோடு ஆண்டவர் தன் நேரத்தை செலவழித்தார். அதே சமயத்தில் ஆபிரகாமும் தேவனோடு நேரத்தை செலவழித்தார். வேதாமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய பக்தர்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே அதிகமாக அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறவர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே தங்கள் நேரத்தை செலவிடுகிற மக்களாக காணப்பட்டார்கள். லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 42 பாருங்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக அதை அவள் தெரிந்து கொண்டாள். காரணம் என்ன? தேவ சமூகத்திலே அவள் அமர்ந்திருந்து அவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தாள். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4 வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள், கர்த்தருக்காக வாழுகிற தேவனுடைய மனிதர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்திலே நீண்ட நேரம் தேவ சமூகத்திலே தரித்திருந்து அதிகாலமையிலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு தன் சிநேகித தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் தரித்திருப்பது வீண் என்று எண்ண வேண்டாம். தேவ சமூகத்திலே அங்கே நீண்ட நேரம் தரித்து தேவனோடு ஐக்கியப்பட, உறவுபட, அவரோடு பேச, நம்முடைய அன்பை கொட்டுகிற அந்த நேரமானது வல்லமையை பெற்றுக்கொள்கிற நேரம், வழிநடத்தலை பெற்றுக்கொள்கிற நேரம், அதே சமயத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற நேரம், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிற நேரம், எச்சரிப்புகளையும் திட்டங்களையும் பெற்றுக்கொள்கிற நேரம். ஆகவே ஆபிரகாம் வாழ்க்கையிலே தேவனோடு ஒருமனப்பட்டு நடந்தான், தேவனோடு நீண்ட நேரம் செலவழித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு பகுதியை பார்த்தாலும் தேவ சமூகத்திலே தரித்திருந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறான்.
தேவனிடத்திலே பேசுகிறவனாக, தேவனை ஆராதிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். மூன்றாவதாக, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுவதற்கு மூன்றாவது காரணம் என்ன? ஆபிரகாம் தன் தேவனோடு பல காரியங்களை பகிர்ந்து கொண்டான். அதே போல தெய்வமாகிய கர்த்தரும் ஆபிரகாமோடு பல காரியங்களை பகிர்ந்து கொண்டார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஷேரிங் என்று சொல்லலாம். 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 நண்பர்களும் தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய செய்திகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். பகிர்ந்து கொள்ளப்படாத இரகசியங்கள் பேணப்படுமானால் அவர்கள் உண்மையான சிநேகிதர்கள் அல்ல. ஆபிரகாம் தன்னுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொன்ன மனிதனாக காணப்படுகிறார். ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொன்னான். எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே பேசுகிறான். ஆதியாகமம் 15:3 பாருங்கள். பின்னும் ஆபிரகாம் எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே என்று சொல்கிறான். இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன் பிள்ளை இல்லாத தேவையை அவன் சொல்கிறான். சோதோமை கர்த்தர் அழிக்கப் போகிறார். அப்படி அழிக்கும் பொழுது தன்னுடைய அந்த பாரத்தை ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சமயத்திலே ஆபிரகாமும் தேவனோடு போராடுகிறார். துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி தேவனிடத்திலே அவன் போராடுகிற நிலவையை ஆதியாகமம் 18 23 வசனங்களிலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, ஆதியாகமம் 17:18 இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி தன் மகனுக்காக அவன் பிரார்த்தனை செய்கிறான். தேவனும் ஆபிரகாமிடத்திலே தன்னுடைய திட்டத்தை, நோக்கத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 15:13 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். இதோ வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்விதமாக உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். அதை அவன் விசுவாசித்தான். பிற்பாடு ஆண்டவருக்கு பலிவிடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது கர்த்தர் பேசுகிறார். உன் சந்ததி அந்நிய நாட்டிலே 400 ஆண்டுகள் அவர்கள் துன்பப்படுவார்கள். அவர்கள் திரும்பும்போது மிகுந்த பொருட்களோடு திரும்ப வருவார்கள். எமோரியருடைய பாவம் இன்னும் பூரணப்படவில்லை. நீ பூரண வயதிலே மரித்து போவாய், அடக்கம் எனப்படுவாய் என்று சொல்லி 4ஆம் தலைமுறையிலே அவர்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆபிரகாம் தன் தேவையை, தன் விருப்பத்தை, தன் சஞ்சலத்தை, தன்னுடைய நெருக்கத்தை ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்ட மனிதன். அதே சமயத்தில் ஆண்டவரும் தான் செய்ய போகிற திட்டத்தை அல்லது தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற அந்த 400 ஆண்டு கால திட்டத்தை அந்த ஆபிரகாமுக்கு பகிர்ந்து கொள்கிறார். வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 18:18 சொல்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்னார். முதலாவது சொன்னேன், ஒரு உண்மையான சிநேகிதன் வாழ்க்கையிலே ஒரு மனம் காணப்படும் என்று சொன்னேன். 2வது, உண்மையான சிநேகிதத்தினுடைய அடிப்படையிலே எது காணப்படும் என்று சொன்னால் நீண்ட நேரம் அவர்கள் தங்கள் நேரத்தை செலவழிப்பார்கள் என்று சொன்னேன். உண்மையான சிநேகிதத்தின் 3வது தன்மை என்ன? அவர்கள் தங்கள் காரியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பகிர்ந்து கொள்கிற தன்மை இருக்கிறதா? நம்முடைய வீழ்ச்சிகள், பலவீனங்கள், மீறுதல்கள், கரையப்பட்ட தன்மைகள், நம்முடைய பலங்கள், பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், நம்முடைய எண்ணங்கள் கட்டுப்பாடற்ற நிலையிலே அங்கே ஓடுகிற தன்மைகள், வெற்றி இல்லாத வாழ்க்கையினுடைய காரியங்கள், நம்முடைய எரிச்சல்களை, கோபங்களை, மேற்கொள்ள முடியாத போராட்டங்கள், இவைகளெல்லாம் ஆண்டவரிடத்திலே மனந்திறந்து நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? நீதிமொழியின் புஸ்தகம் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனோ அவன் இரக்கம் பெறுவான். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்கிற ஒரு சிநேகிதனாய் மாறுங்கள். யோவான் 15:15 நம்முடைய மீட்பெரும் தெய்வமாகிய இரட்சகராகிய இயேசுவானவர் சொல்கிறார்,
இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தன் சீடர்களை ஊழியக்காரன் வேலைக்காரன் என்று அழைக்கவில்லை, சிநேகிதர் என்று அழைக்கிறார். ஏனென்றால் எஜமான் செய்வது வேலைக்காரனுக்கு தெரியாது. ஆனால் சிநேகிதனுக்கு தான் செய்ய போகிறதை அறிந்ததை சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கொரிந்துக்கு பட்டணத்துக்கு பவுல் சொல்கிறார். அதிக எதிர்ப்புகள் அவங்க பெருகிவிட்டது. அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேலே கைப்போடுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 இதை வாசிக்க முடிகிறது. அந்த பட்டணத்திலே 18 மாதங்கள் அங்கே பவுல் தங்கியிருந்து திருப்பணி செய்கிறார். அருமையானவர்களே, பகிர்ந்து கொள்வது, நாம் ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்வது ஜெபமாக வேண்டுதலாக காணப்படும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வது வாக்குத்தத்தமாக, வழிநடத்தலாக, தீர்க்க தரிசனங்களாக, வெளிப்படுத்தலாக, உற்சாகம் தருகிற போதனைகளாக, திட்டங்களாக அதை காணப்படக்கூடும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய சிநேக தன்மையின் காரியங்களை சொன்னேன். கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். ஆண்டவருடைய சிநேகித தன்மையின் அடிப்படை என்ன? ஆபிரகாம் ஆண்டவருக்காக தன் ஜீவனுக்கு மேலான உள்ளதை அவன் இழக்க தயாராக இருந்தான். சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பான். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 13 சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக எல்லாவற்றையும் இழக்க அவன் முற்படுவான். இதற்கு பழைய ஏற்பாட்டிலே தாவீது யோனத்தானுடைய அந்த சிநேகித அன்பு அடையாளமாக இருக்கிறது. தாவீதின் அன்புக்காக, சிநேகிதத்துக்காக தன்னுடைய ஆட்சி நிலையே அவன் விட்டு கொடுக்க தயாராக இருந்ததை திருமுறையிலே நாம் காண முடிகிறது. இங்கே பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய ஜீவனுக்கு மேலாக நேசித்த தன் குமாரனையே பலியிட அவன் முற்படுகிறான். இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவருக்காக தன் உயிருக்கு மேலாய் நேசித்த மகனையே அவன் கொடுக்க முற்படுகிறான். மகனா அல்லது தெய்வமா என்றால் அவன் தெய்வமாகிய அவரையே சிநேகிதனாய் வைத்து இழக்க முற்பட்டான். இதை ஆதியாம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1-22 வாக்கியங்களை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, பிதா நம்மேல் அன்பு வைத்ததினாலே குமாரனை நமக்கு தந்தார். குமாரன் நம்மை சிநேகிதனாக எண்ணியதினாலே தன்னையே சிலுவையிலே அவர் பலியாய் கொடுத்து தியாகம் பண்ணினார். அருமையானவர்களே, முதல் நூற்றாண்டு ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், இரத்த சாட்சிகள் எல்லாருமே ஆண்டவருக்காக ஆண்டவரை தங்கள் சிநேகிதராய் கொண்டதினாலே தங்கள் உயிரை கூட இழக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். இதை நம்முடைய வேதாமத்திலே ஸ்தேவான் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆபிரகாம் கீழ்ப்படுதல் மூலமாய் தன்னையே கொடுத்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை காண முடிகிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20 ஆபிரகாம் தன் ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டவருடைய ஊழியனான அந்த மெல்சேதேக்குக்கு அவன் கொடுத்தான். அதே சமயத்தில் அங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 ஆபிரகாம் தன் மகனையே ஆண்டவருக்காக கொடுத்தான். ஆகவே அருமையானவர்களே, ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்று அழைத்த காரணம் என ஒருமுனப்பட்டிருந்தான். நேரத்தை கொடுத்தான், தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொடுத்தான், கொடுக்கிறவனாக தன் ஜீவனேக்கு ஒப்பாய் இருக்கிற மகனையே கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். நம்முடைய சிநேகித தன்மை எப்படி இருக்கிறது? நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் தன்னுடைய சிநேகிதனாக கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு ஒருமனப்பட்டு அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? அவரோடு நேரத்தை செலவழிக்கிறோமா? அவரோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறோமா?
சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறோம், சிலவற்றை நமக்கென்று பிடித்து வைத்து கொள்கிறோம் அல்லவா? அதை நாம் விட்டு விடுவோம். அதே சமயத்தில் சிநேகிதனுக்காக எல்லாவற்றையும் இழக்க முற்பட்ட அந்த மக்களைப் போல நானும் நீங்களும் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவருடைய கிருபையினாலே ஆபிரகாமை எவ்வாறு தேவன் தன் சிநேகிதன் என்று அழைத்தாரோ, அதே போல கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல சிநேகிதனாய் காணப்பட ஆவியானவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய சிநேகிதனாக அவன் எவ்வாறு மாறினான், எவ்வாறு செயல்பட்டான் என்பதை புரிந்து கொண்டோம். அந்த தன்மைகளையும் பண்புகளையும் எனக்கும் எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டு நாங்கள் ஆண்டவருக்கு சிநேகிதனாய் மாறுவோம் என்று சொல்கிற மக்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தீர்மானம் செய்த மக்களை ஆசீர்வதியும். பெரிய காரியங்களுக்கு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.